வணக்கம். நேபாளில் நடக்கக்கூடிய இந்த ஜென்சி புரட்சி, இதே போல ஒரு புரட்சி இந்தியாலேயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விருப்பத்திற்கு சில அரசியல் கட்சிகளை சேர்ந்த புள்ளிகளும் ஆதரவு தெரிவிச்சிருப்பது தான். நேபாளில் நடக்கக்கூடிய இந்த புரட்சி இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த கேள்விக்கு விளக்கம் அளிப்பதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஆனந்த். நேபாளில் நடக்கக்கூடிய இந்த புரட்சி இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிறிய திருத்தம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நிறைய பேர் இந்தியாவிலேயும் இது போன்ற ஒரு கலவரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் இல்லை, சிறு அளவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை தான். அவர்களும் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். அரசியல் லாபம் இது மூலமாக, அதாவது நேரடியாக மக்களோட களத்தில் சந்தித்து மக்களுடைய ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வர துப்பில்லாத தகுதி இல்லாத அரசியல் கட்சியின் ஆதரவாளர்கள் நேபாளில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அது நடக்க போகிறதும் இல்லை, அது அவங்களுடைய கனவாகவே தொடரப்போகுது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நேபாளில் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஜென்சி போராட்டம். ஜென்சினா என்ன? கடந்த தலைமுறை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க ஒரு போராட்டம் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அரசை கவிழ்க்கிறார்கள். அங்கே இருந்த அரசு என்ன அரசு? கம்யூனிச அரசு, கம்யூனிச சித்தாந்தத்தை பேசக்கூடிய அரசு, கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட அரசு. ஸோ அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை ஒரு நாடே இன்னைக்கு தூக்கி வீசி எரிஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும், இன்னைக்கு இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இந்த கம்யூனிச கொள்கையை கொண்ட கட்சிகள் தான். ஸோ அப்போது இந்தியாவில் ஏன் அந்த கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இளைஞர்கள் போராடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இரண்டாவது விஷயம், அங்கே போராடக்கூடிய இளைஞர்களிடம் சில தொலைக்காட்சிகள் பேட்டி எடுக்கும்போது நம்ம பார்த்தோம், எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்சி இங்கே வேணும், நீ நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பாருங்கள், இந்தியாவை எந்த அளவுக்கு அவர் ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிருக்காரு, இன்றைக்கி உலக அரங்கில் இந்தியா அப்படின்னு சொன்னால் ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு கௌரவம் வரக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சி அங்கே செயல்பட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆட்சி எங்களுக்கு வேணும். இனி இந்த சிகப்பு கொடி, இந்த கம்யூனிசம், அரிவாள், சுத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த சுத்தி எடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு வரவங்க மண்டையை உடச்சிடுவோங்கிற மாதிரிலாம் அந்த இளைஞர்கள் பேசக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கம்யூனிச சித்தாந்தத்தை தான் நேபாள் இளைஞர்கள் தூக்கி குப்பையில் எரிஞ்சிருக்காங்க. நீங்கள் அதை அரசாக பார்க்குறீங்க, நான் அதை அரசாக பார்க்கல. அந்த அரசனுடைய சித்தாந்தம், அந்த அரசனுடைய செயல்பாடு, இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த குப்பையை தூக்கி அந்த குப்பை தொட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வீசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நேபாள் புதுசு கிடையாதுங்க. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள் இது நடந்திருக்கு. நீங்கள் இந்தியாவில் இது ஏற்படணும்னா எப்படி ஏற்படும்? 2014ஆம் ஆண்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்கே பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெருவாரியான தொகுதிகளை வென்று ஆட்சியில் வந்திருக்கார். 2014 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் 4 முறை ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஒபாமா, ட்ரம்ப், பைடன், அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு. ஸோ 4 முறை அமெரிக்காவில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. யுனைடெட் கிங்டமில் பாருங்கள், டேவிட் கேமரூன், அதுக்கப்புறம் தெரசா மே, போரிஸ் ஜான்சன், லிஸ் ட்ரூஸ், ரிஷி சுனக், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார்மர் வரைக்கும் 6 பேர் பிரதமர்கள் மாறி இருக்காங்க. ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபே, சுகா, கிஷிடா, இஷிபா, ஷிர்ஜோ அப்படின்னு சொல்லி அங்கேயுமே 6 பேர். இதெல்லாம் உலக சக்திகள், டெமோக்ரஸிக்கு பேர் போனது. அமெரிக்காவும் ஜனநாயகத்துக்கு பேர் போன ஒரு நாடு, யுனைடெட் கிங்டமும் ஜனநாயகத்தில் ஒரு முன்னோங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஜப்பானும் ஜனநாயக முறையில் பெரிய அளவுக்கு பேர் போன நாடு. இந்த 3 ஜனநாயக நாடுகளில் பாருங்கள், கிட்டத்தட்ட 6 முறை ஆட்சி மாற்றம், 6 பிரதமர்கள் மாறியிருக்காங்க. நேபாளில் சொல்லவே வேணாம், 8 பேர். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, இது எல்லாமே இந்தியாவுடைய அண்டை நாடுகள். இதில் இல்லாத பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூட்டான், சைனா மட்டும்தான். மற்ற இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையுமே ஒரு இராணுவ ஆட்சி ஏற்பட்டிருக்கு. இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராடி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கவுத்து புது ஆட்சி வந்திருக்கு, புது அரசு, புது அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க முடிச்சுது. ஆனால் இந்தியாவில் 2014ஆம் ஆண்டிலிருந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒருவர் மட்டுமே பிரதமராக தொடர்கிறார். இதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்கிறார். நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாலையும் சைனாலையுமே மாறலை. இந்த 2 நாடுகள்லையுமே தொடர்ந்து ஒரே ஆட்கள் தான் அந்த அந்த அரசனுடைய உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்காங்க. இங்கே ஜி ஜின்பிங்கும் அங்கே புட்டினும். ஆனால் இவங்க 2 பேருமே ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்ரசி இல்லாட்டி ஒரு டிக்டேட்டராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஜனநாயக முறைப்படி மக்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை பெற்று பெருவாரியான சீட்டுகளை வென்று ஆட்சிக்கு வராங்க. அப்படி இல்லைன்னா
பெருவாரியான வாக்குகளை வென்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து இங்கே ஆட்சி தொடருது. ஸோ இந்தியாவில் இது போன்ற நேபாளிலேயோ ஸ்ரீலங்காலேயோ பாகிஸ்தான்லேயோ நடந்த மாதிரி ஒரு செயல் வந்து நடக்காது. இன்னொரு விஷயம் இருக்கு, நேபாளில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுடைய அலுவலகத்தை எரிக்கிறாங்க. அப்படி எரிச்சா திருப்பி அந்த நாட்டில் அந்த நிறுவனம் தொழில் செய்யறதுக்கு யோசிக்காதா? இன்னும் 10 வருஷத்துக்கு ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் நேபாளில் ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி கம்யூனிச ஆட்சியால் கெட்டு போன நேபாள் இப்போ தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான ஒரு வழி காட்டுதல் இல்லாததுனால அவங்க மேலும் நேபாளை வந்து ஒரு பெரிய ஒரு பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியாக சிந்திக்கக்கூடியவர்கள், சரியாக யோசிக்கக்கூடியவர்கள். கடந்த தேர்தலில் கூட இளைஞர்களுடைய வாக்கு பெருவாரியாக பெற்ற ஒரு கட்சி தான் வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இது வந்து செயல்படாது. இன்னொன்று, நீங்கள் யாரை எதிராக காட்டுறீங்க? இன்னைக்கு இந்தியாவில் இளைஞர்களுடைய தலைவராக யாரை சித்தரிக்கிறாங்க? திரு ராகுல் காந்தியை யார் சித்தரிக்கிறா? அந்த கட்சியும் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில ஊடகங்களும். ஸோ ராகுல் காந்தி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டால் அது வந்து மில்லியன் வியூ போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பணம் கட்டி அதை வியூவை ஏற்றி, அதுக்கு பணம் கட்டி அதுக்கு லைக்கை ஏற்றி, இவ்வளவு பண்ணியும் நேபாளில் ஒரு போராட்டம் நடக்கும்போது இளைஞர்கள் சொல்கிறது, எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்சி தான் வேணும், மோடியினுடைய ஆட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நேபாள் இளைஞர்களே அப்படி தான் சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்திய இளைஞர்கள் எப்படி சிந்திப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்த். நேயர்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.